கும்பமேளாக்காக ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு 18 நாள் 2 நாள் இருக்க வேண்டும் என்று வந்தது. அதுல இங்கே குழுக்காரங்களே அங்க ரொம்ப சிரமம். நீ 2 நாள் இருக்கு வெளிநாட்டு போகலாம் எதுலையும் யோசிச்சிருந்த கடவுள் மீட்ல நான் இங்கிருந்தே ஆன்லைன் அட்டன் பண்ணிக்கலாம். பகவான் சொன்ன மாதிரி அதை விட நம்முடைய சாமிகள் செய்த தவப்படை என்ன பாருங்க, அயோத்தியில கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க 2023. அதுக்கு முன்னாடி 2017 சாமி பல முறை போய் இந்த அயோத்தி போய் கும்பாபிஷேகம் விரைவாக நடைபெறுவதற்கு நிறைய அடியார்கள் கூட்டிட்டு போய் சாமி தன்னை சிறசியாக நடக்காத கல்லில் முட்டி அவர் செய்ததுல மிகப்பெரிய நினைச்சே பார்க்க முடியும். அவர் நிலையில் செஞ்சு பஜனை நடக்கும் 24 ஆரம்பித்தார். அப்புறம் அந்த 2000 கும்பாபிஷேகத்துக்கு அயோத்தியிலிருந்து அழைப்பு நடக்குது. அந்த கும்பாபிஷேகம் நடந்தது இல்லை. 2024 கும்பாபிஷேகம் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம இடத்துல அழைப்பு வந்திருக்கு. சாமி கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. சாமி பார்க்க நமக்கு முதல்ல சரியில்லாம இருந்து அந்த அம்பாவோட திருக்கல்யாணம் வரணும். நம்ம எப்படி போக முடியாது. இவ்வளவு பெரிய உலகமே எதிர்பார்க்கிறது, நல்ல எதிர்பார்க்கும் கிராம கோயில் கட்டி சண்டையெல்லாம் நடக்குது, நினைச்சதெல்லாம் நடக்குது. நமக்கு அழைப்பு அங்கிருந்து வந்து போக முடியுதுன்னு அவர் சொன்னார். ஆனா கும்பாபிஷேகம் வந்து ஒரு ஆண்டு கழிச்சு அந்த வேலையை மிச்சு அதெல்லாம் பூர்த்தியாகி போன 25ஆம் தேதி அயோத்தி நடந்துச்சு. அந்த வேலையெல்லாம் தெளிவானதுக்கப்புறம் குடியேற்றுல பிரேமிச்சு அரசு எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. அந்த விழாவுக்கு நம்ம இடத்துல அழைப்பு வந்துருச்சு. சொன்னாங்க, அவர் சொன்னா விரைவாக தமிழ்நாட்டிலிருந்து சாமி காமராஜர் மட்டும்தான் வருது. அதனால கண்டிப்பா வரல. நான் நினைச்சேன் சும்மா கூட சொல்லலாம், நீங்க அங்க போன் சொல்றாங்க என்று நான் நினைச்சேன். பிஹெச்டிலிருந்து சொல்லி போனேன். சரிட்டு அங்க போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தா எல்லா ஸ்டேட்டு 15, 20, 30, 40 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரே பேர் காமராஜர். நாட்டுக்கு ஒத்துமே வழியான்னு கேட்டேன். இல்லை, இது மேலுக்கு உத்தரவாட்சியே 15 கொடுத்தோம். தமிழ்நாடு எத்தனை பேர் நீங்க ஹரியானா 15 பேர் இருக்குது, உத்தரப்பிரதேச 20 பேர் இருக்குது, ஆந்திரா 15 பேர் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு சாமி வந்தார், தீர சாமி கூட வந்தார். அவர் உள்ள வரைக்கும் 400 சொன்னாயே தமிழ்நாட்டு சாமி செய்வது ராமானுஜ மனானது சாமி வந்து வரணும்னு சொன்னேன். இல்லை, இதெல்லாம் கோல்டு போட்டு என்னாச்சா சாமி பெரிய ஒரு நடந்துச்சு. அதனால இங்கே கூட சமர்ப்பணத்தினால நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம். இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோடு நம்பரெல்லாம் போட்டுருந்தாக்க உள்ள போக போயிருக்காங்க. அவருக்கு ஒரு அவர் டெல்லி போற வழி வந்தா சாமி அயோத்தி ப்ரோக்ராம் வரையெல்லாம் மேல வந்தா இப்படி நான் போய் பார்த்தா செய்து இந்த காமாஞ்சூரத்தில் கிடந்த ஒரு மனிதர் குடிசையை வளர்ந்தவர். இந்த கிருஷ்ண சொல்லுவாங்க படாதவா 8வது மலையாளத்திலிருந்து படாதவாள். அதுதான் நம்முடைய சாமியில் கந்தசாமி உடல் எம்மையாருக்கு 8வது மகனாக இருந்து கிருஷ்ணர் என்ன பாடுபட்டால் அவரோடு படாதவர் பட்டார். ஆனால் பட்டாளருக்கு அவர் செய்த சாதனை பலமான சொல்ல முடியாத ஒரு மனிதன். நான் போய் பார்த்து எந்த செய்தி பார்த்து ஏதோ தீ சாட்மா சாய்ஸ் பாய் சொன்னேன். ஆகலாம் யாரே நேரம் அது வேற எதுவும் இல்லை. இங்கிலீஷுக்கோ தமிழுக்கோ வேற எந்த மொழி இல்லை. அசந்து அந்த தவற நினைச்சேன். இந்த செய்திருந்தாலும் இந்த செய்திருந்தாலும் இப்படி எங்க பார்த்தாலும் சன்னியாசிகள் இருக்கிறாங்க. எந்த தொழிலும் கிடைக்கல, எந்த சன்னியாசியும் கிடைக்கல, எத்தனை மனிதர்கள் கிடைக்கல. ஆனால் நம்முடைய சாமியை செய்த தவத்தை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு சாமியை 2024 நான் போக முடியே நினைச்சேன். அவர் சித்தியடி நடக்குது. சித்தியடி இருக்க ஒரு மனிதன் இல்லாம செய்ய முடியாது. இந்த வேலை பசங்க நினைச்சா ஒரு மனிதன் போய் 10 தீபடி அந்த தூண்டுகோள் மாதிரி அப்ப இருந்து அவர் என்னெல்லாம் நினைச்சாலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். வீட்டில மேல டெலிகேட்டுக்குள்ள சுவிட்ச் அங்கே நடக்குது. அதை மகா நம்முடைய அந்த மண்ணில் பிறந்திருக்கிறார். அதை மகானுடைய திருவர்களோடு நம்ம எல்லோருக்கும் இந்த சாமியில் இருக்கிற அந்தரம் கூட துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி இந்த 4 மந்திரம்னு அவனாக்கூடிய அம்மாவுக்கு கொடுக்குறது. சோழனுடைய பகவதை முதுகில் தட்டி கொடுத்த
மந்திரம். நீங்க உள்ள போய் பாருங்க, காலையில பௌர்ணமி அன்னைக்கு அப்பா சரஸ்வதி ரூபத்தில் இருக்கு. காலையில 10 மணிக்கு மேல லட்சுமி ரூபமா இருக்கும், 12 மணிக்கு மேல துர்கை ரூபமா இருக்கும், 2 மணிக்கு மேல அம்பாள் ரூபமா இருக்கும். இந்த 4 மந்திரம் சொன்னாங்க பகவதி நம்முடைய சாமிக்கு கொடுத்த மந்திரம். துர்கையோடைய மந்திரம் சொல்லிதான் நீங்க பாருங்க, திருசக்தி தேவியே கவர்ந்திருக்கிறது. திருசக்தி தேவியா இது ஒரு அம்மா குத்தி வாங்கன்னு அன்னைக்கு அனுஷமையார் வாங்கினாரு. அதே போல நவகிரகோட்டத்தில் நடக்க சொல்லி நம்ம சரஸ்வதி அம்மையார் 108 திருவிழாக்கு வாங்கி தாய்மார்களை வச்சு ஒரு தடவையாக அவர் அமர வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அவர் போட்ட கணக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சக்தி யாரால் கிடைச்ச அம்பாளால். கடவுளை வணங்குவோருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சாமி சாதாரண கிடையாது. அவர் 48 வயசுல தனக்கான சமாதியை அவரே கட்டி வச்சு 48 வயசு முடிஞ்சு 7 வருஷத்துக்கு எங்களுக்குலாம் தெரியாது. 7 ஆண்டுக்கு சமாதியாக அதுல என்ன வேலைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வயது 48 இருக்கும் பொழுதே அந்த வேலைகள் எல்லாமே செய்து வச்சிருக்கிறார். 48 என்று சொன்னால் ஒரு மண்டலம், 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 நவகிரகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மண்டலம். அந்த மண்டலம் இருக்கும் போதே நம்முடைய சிற்பி சிவராஜ் கட்டிட்டு சொல்லிட்டார், இது நான் போகும் வரை யார் இடத்தும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கிட்டார். குருநாதர் ஏதாவது சொன்னாங்க அது கேட்கலாம். அது மாதிரி நம்முடைய சாமி அன்றைக்கே செய்து இருக்கிறார் சொன்னால் அது பகவான் கொடுத்தது. அதை அடிக்கட்டு நம்முடைய சாமி திருவர்களோடு அதுபோல நம்முடைய மனத்திற்கு என்ன இது கொடுத்தாங்கன்னா, அதாவது ஆரோக்கியா சன்னியாசி பந்தின்னு அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே தலைவராக நம்முடைய மனத்துக்கு அது பதவி கிடைக்குது. இதுவே சாமி செய்யுது வேலை, அன்னைக்கு செய்ய வேலை இங்க மட்டும் இல்ல செய்து தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு சென்று பணி செய்திருக்கிறார். மலேசியாவில் இருந்து 20 கோயிலுக்கு மேல கட்டி உபாசனை பண்ணியிருக்கிறார். இந்தோனேசியா, சிங்கப்பூர் போகாத நாடே கிடையாது. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனது இத்தனை பண்ண முடியுமான முடியும். எப்படி என்று சொன்னால் அன்னை அருள் இருக்கிறார். கடவுள்கிட்ட எல்லாமே முடியாத ஒன்றுமே கிடையாது. சாமிக்கு இன்ன வரைக்கும் அவர் வாயில வராதா முடியாது, முடியும் எதிராக முடியும். அத்தகைய சக்தி கொடுக்கின்ற அன்னையர்களால நமக்கு தாய்மாறு சக்தி சொருபமாக நம்முடைய துர்கை அம்மனுடைய வழிபாடு மலைநாடு எத்தனை 27 முறை துர்கை அம்மனை மனதில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த துர்காதேவி அருள் இருந்தால் தான் எல்லா காரியங்களும் கிடைக்கும். அத்தகைய துர்கை தேவி இருந்தவர்களின் காரணை தாய்மார்கள் மலைநாளை 27 முறை தீபாவளியை காட்டி பாதத்துக்கு சமர்ப்பணம் செய்யும். துர்கை அம்மனை போற்றி, ஓம்
காலம் எழுந்துச்சா நான் தாயாக தான் ஒரு நிமிஷம் எழுதிருக்காங்க சாதாரண வேலை கடவுளை நல்லா பாருங்க. நாயகர்கள் கஷ்டப்பட்டு தேடி ஓடி ஆடி அழுது கொண்டு அவங்கதான் கஷ்டப்பட்டாங்க. நம்ம சமணர்களுக்காகவே வாழ கேரள பழகிட்டோம். என்ன நம்ம பழகிறோமோ அது அப்படியே வரும். அதனால காலையில் கடைசி அம்மாவோட தெரிவாங்க. அதனால காலை வலிச்சுதான் கடவுள் கண்ணை கொடுத்தா கண்ணப்படாயா கண்ணை கொடுத்து ஆதரவு ஒருத்தர் தாய்மார் மனைவி தலைமை கொடுத்தார். இன்னொருத்தர் தன்னுடைய பழக உயிரை கொடுத்தார், பிள்ளையை கட்டி கொடுத்தார். என்னென்ன கொடுத்திருக்கார்? நாம ஒரு 10 ரூபா பணம் கொடுத்து கேளுங்க கையில கேட்டா அவன் கையில கையில் தான் கேட்காமா அரசை விரும்பு ஆதரவு அவை அரசை விரும்பு தர்மம் செய்ய ஆசைப்படணும். தர்மம் அரசையை சொல்லு அரசையை இடம் கொடுப்பது கை விரும்புவது பணம். 2 தான் பண்ணணும். கர்ணன் என்றால் ஐயா கேட்ட உடனே வலதுகையை இடத்தை பார்க்க கொடுப்பார். நம்மளாம் பார்ப்போம் வலதுகையை கொடுத்து நினைப்போம். கர்ணன் சொல்றார் இந்த கையில் இப்படி மாறப்பட்டு நம்ம தங்கத்தை கொடுக்கணுமா வேலை கொடுக்கலாம் மாறி பணத்துக்கு போட அப்படின்னு மாறிட்டு ஆனா இந்த கையில கேட்டதை கொடுத்துருவார். அப்புறம் சாமி இப்படி வரும் ஏதோ சொல்லிட்டு வந்து இப்படி கொடுப்பா இப்படி போறது இப்படி போயிட்டு இப்படி வரும் இப்படி போய் அந்த அளவுக்கு அது பண்ணனாலதான் இத்தனை வேலையை பண்ணியிருக்கிறார். இந்த 2 ஆண்டு 2 ஆண்டுல அப்படியே அவர் பண்ணின வேலையே போக முடியும். அவர் செய்து வைத்த வேலைக்கு தினமே போக முடியல. இத்தனை வேலையை குழந்தைக்கிறார். எதுவும் பார்க்கலாம் அவர் ஒரு நாள் செய்யற வேலையை நாம் இத்தனை பேர் நீங்களா சேர்ந்தா காமாட்சியில் இருக்கிற மக்கள் எல்லாம் செய்யற தவப்பே ஒரு மகானிக்கு பிறகு அவர் செஞ்ச வேலைக்கு நீங்க எல்லாம் தேடி வருவார். அன்னைக்கு பார்த்தா அந்த கல்வி சொன்னதுக்கு 2 பேர் தான் இருந்துச்சு. உலகசுமார் மற்றும் வெங்கட்ராமையா இங்க சிபிஆர் நீங்க 2 பேருமே ஜனாதிபதி ஜனாதிபதி இந்த மடத்தில் வந்து வழிபாடு செய்தோ அத்தனை நேரம் நீங்க வராது சொல்ல என்ன கேட்டு அம்மா பாருங்க அண்ணா வந்து சீட் எடுத்து அனுபவம் சீட்டு 10 வாரம் 10 5ஆவது நாள் வேலை நம்ம சொல்லிட்டு திருமணம் தான் நடந்துச்சாங்க. என்ன வேலைனாலும் கிடையாது. மனசுல நீங்க என்ன வேலைங்களோ தெரியாது. நம்ம பயன் சொல்லுவோம் அதுக்கு கேட்கறது கிடைக்கவே மாட்டேங்குது. வந்துட்டு போனாலும் ஒரே வந்துட்டு வந்து தலைவர் ஒரு அக்கையோட ஆசிரியர் வந்துட்டு நம்ம வீடு வாங்க சொல்லி போனாலும் அடுத்த மாசம் வாங்கிட்டு வந்துட்டு லட்சக்கணக்கில் இந்த அம்மாவோட சக்தி. ஆனால் ஆசிரியர் கண்டெடுத்த அம்மா அந்த அம்மா நீங்க கல்லா பார்த்தா கல்லா இருக்கும், நாயை பார்த்து நாயே கல் நாயை எப்படி நம்ம பார்த்துதான் அந்த கல்லு நமக்கு எப்போ நாயகனா நாயே தெரியுதோ கல் தெரியாது. அந்த இடத்துல ஒரு நாயை உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல நாயை அமர்ந்து இருக்கிறார், அவர் தெரியாது. அதான் பலவரி கல்லக்கண்டா நாயகண்டா கல்லக்கான். அது அப்படி இல்லை. கல்லாக பார்த்தால் நாயகன் தெரிய மாட்டார், நாயகனாக பார்த்தால் கல்லா தெரியாது. கல்லும் நாயகன் மாறி பலவரி மாறி அது மாதிரி நாயகி நான்முடி நாராயணியை நரிடமற்ற சாயகி சாம்பவி சங்கரி சாமடி சாதனத்து வாரிகி மாறினி வராகி சுழினி அன்னைக்கு ஒரு அம்மா உட்கார்ந்து அங்கார பரமேஸ்வரி இன்னைக்கு 51 சக்தியாக மாறி சாதாரண கிடையாது. அன்னைக்கு சொன்ன சாமி இந்த கல்விக்கோயில் எப்படி உருவாகுது, அந்த கல்விக்கோயில் உருவாகும் போது கூட சாமி மனதில் தோன்றியது இங்க உருவாக்கு இங்கே ஒரு பக்கம் கொடுத்திருக்கு. சாமி திட்டம் போட்டார், நம்மகிட்ட காசா பணமா நம்மளே கொடுத்திருக்கு விபூதி, அது நம்ம சாம்பல் கொடுத்திருக்கிறார். 10 பக்கம் கொடுத்தா விபூதி பிரசாதம், நான் கொடுக்கிறது கரும்பு சாம்பல் தான், இங்க போற சாம்பல் தான் கொடுத்திருக்காரு. நம்ம 4 கோடி 5 கோடி கோயில் கட்டுறது அன்னைக்கே சாமி ஏங்கி பயந்தார். எனக்கு அம்மா சொல்லிச்சு நீ பயப்படாத, நான் பார்த்து கொள்கிறேன், நீ மணியை சொன்னார். எனக்கு தெரியும் சரஸ்வதி அம்மா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த புள்ளியை வெட்டிட்டு அந்த பாலக்கால போடும்போது மிகப்பெரிய ரூபத்தை காட்டுச்சு, வேலை காட்டு அம்மா பராசக்தி. அந்த வெச்ச வேலை அப்படியே நினைச்சு பாருங்க, வேலைக்கு அப்படி குத்தி எதை பண்ணணும் பெரிய வேலை நினைச்சா அந்த வேலை தான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்குது. இங்கே தேடி சொல்லுவாங்க நான் பார்த்து இங்கதான் வளர்ந்துதான் அம்மா இருந்தால் என்னை விளம்பரப்படுத்தார். நான் ஆயப்படுவேன், எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்கிறேன். எனக்கு யாரு சொன்னாலும் யார் வர வைத்து யார் போக வைத்து யாருக்கு என்ன கொடுத்து எனக்கு இதெல்லாம் அவர் சொல்றது சாமி சொன்னால் ஆகாயமான ஆகாயம் பார்க்காது, கப்பல் கடலில் சிறக்காது, ரயில் நட்டவாளத்தில் ஓடாது, காற்றெடுத்து வாரம் தரையில் செல்லாது, ஊசிக்கு வருது வேலையிலே அமெரிக்கா நாட்டு ஏற்கோ வராது யாரோ போடும் 18 மொழியில் பேசினார்.
மேல ஒரு மடங்கு அம்மா பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் நம்ம கேட்டு அம்மா பண்ணி, அதனால நமக்கு தாயார், தந்தையார், குருவார், தெய்வமாக அந்த ரூபத்தில் 51 சக்தி பீடத்தில் அலங்காரியாக அமர்ந்திருக்கிற அன்னையை மனதாக வேண்டுவார் தர வல்லமை வளர்ந்தவள், வல்லமை குழந்தைகள் அப்படி அன்னையுடைய திருநாமத்தினால் அச்சரிக்கப்படுகிறது. எல்லாரும் அன்னையுடைய திருநாமம் 27 எல்லாரும் வேலை செஞ்சு நம்ம வேலை செஞ்சு ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு வீடு வாங்கி
தண்டவாணி அவருக்கு சொன்னா கடைசியா சாமி தண்டவாணி நல்லா விரைவாக சொல்லி அவரு அந்த கோயில் இந்த கோயில் ராஜா சேவை வந்து சாமி குட்டி செல்ல நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அம்மைய 20 சொன்னாங்க. அவருக்கு காசு தான் 180 ஆயிடுச்சு. நானே வாங்கிட்டாரு. இந்த மன வருத்தமே சொன்னார். அவர் சொன்னேன், அண்ணா சொல்வார், நண்பர் சொல்வார், சாமி சொல்வார், அவர் கொடுத்த சக்தி அதை வாங்கி இருந்து அதே சொந்தம் சாதாரண கிடையாது. அப்படி மகானுடைய திருவருளால எது எப்ப நடக்கோ அப்படின்னா நடந்தே நம்ம நினைக்கிறாலும் நடக்கும். அந்த வகையில் அன்னை பராசக்தி திருவருளோடு எல்லாருடைய இளையர்களோடு நம்முடைய தலைவர், நம்முடைய 50 சக்தி வேணும் தலைவர் முருகே சொன்னார். அவர்கள் சாமியில் என்னென்ன பணி நடக்குமோ அவர் நினைத்தாரோ அது இத்தனை பேர் அவர் உற்சாகம் செய்த வேலை நம்ம இத்தனை பேர் பண்ணது என்று சொன்னால் அது அவர் கொடுத்து மார்க்கெட்டிங் நம்முடைய மாசாணி கோயிலுடைய பொறுப்பாளராக தலைவராக ஊர் பக்கம் ஒருத்தர் போட்டுவிட்டார். நல்லவே அதே கம்மா அங்க இங்க இல்லைன்னா இருக்கிறதே நம்மளால பண்ண முடியல. நினைச்சேன் ஐயா இங்க மட்டும் நான் போற திருவாரூர் மாணிக்கவாசல் பிறந்த இடத்தை 2002 செல்வராஜன் கேட்டேன். அண்ணா அன்னைக்கு எவ்வளவு செலவாயின்னு கேட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னார், சாமி ஒரு 2 கோடி ரூபாய் செலவாயிருக்கு 2002. இன்னைக்கே அது பெரிய பணம் சொல்றோம். அன்னைக்கே அங்க 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் இருந்து அந்த திருப்பணி செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி பல ஊர்ல செஞ்சு எப்படி நான் நினைச்சுப்பாங்க, எப்படி யாரும் நினைச்சுப்பாங்க. சாமியுடைய காரியத்தை வாகனத்தை வைத்து அது வந்து வருமானத்தை அங்கே திருவாரூருக்கு அதே மாதிரி நம்முடைய தீர்ப்பு சின்னமலையார் இத்தனை வேலை செஞ்சிருக்கிறார். அந்த அளவுக்கு மனம் இருக்குது என்று சொன்னால் அதே அது மாதிரி ஒரு மகான் ஒரு மனிதனாக பிறந்தார், மகானாக மாறி இருக்கிறார். அது மாதிரி ஒரு மகான் படிநேர்கள் எந்த பதவியும் வாங்கல. அதை கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்த ஒரு மகானுடைய மகானுடையார்கள் எல்லோரும் கிடைக்க பிரார்த்தனை செய்து இப்போ நம்முடைய சிவராஜியாருடைய அவைகளை இருக்கிற எல்லாருமே பாருங்க. இந்த மடத்தில படித்தவர்கள் இன்னொரு மடத்திலே வேலை செய்தவர்கள் இந்த மடத்திலேயே அருள்பாடு இடைவிடாது ஒரு வார்த்தை வயசானால் சாமியை சொன்ன மாதிரி இடைவிடாது. எல்லாரும் சாமிக்கு வலதுகரமா இடதுகரமாக செய்ததுனாலதான் இந்த ஆலயம் ஒரு சின்ன கோவிலாக மாறி அந்த கோவில் மடமாக மாறி மடம் ஆதீனமாக மாறி ஆதீனம் சமஸ்தானமாக மாறி இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனாக முடியாது, இறைவர்களாக மக்களுடைய பெரும் ஆதரவாக மாறும். இத்தனை பேர் அவர்களுக்கு சொன்னால் அம்பாளோட சக்தி சாமியோட அறை நம்ம எல்லாருடைய மனம் ஒன்றிணைந்தால்தான் முடியும். இந்த கை தட்டான சத்தம் 2 கை தட்டினால் ஓசைப்படுவதை போல மனம் ஒன்றிணைய வேண்டிய ஆட்சியை விரும்ப ஆதரவு. இந்த நல்லா பேருக்கு அவையாக சொன்னது தர்மம் செய்ய ஆசைப்படணும், தர்மம் செய்யும் பொழுது கோபம் வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் சாப்பாடு போட்டு எல்லாம் பரிமாறி தாய்மார்கள் தான். தாய்மார்கள் எல்லாம் விவரமான டிக்கெட் நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உட்காரவே மாட்டீங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் அழைச்சிட்டு பெரிய சாப்பிடு நீங்களே நினைக்கிறீங்க ஆண்கள் எல்லாம் ஐயா நான் சொல்றீங்க. ஏன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து வேளாண் எல்லாம் வருது, 2வது வந்து எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க போற 2வது வந்தீங்கன்னா விவரமான டிக்கெட் எங்க அம்மா மாறுது. அதுதான் முந்திரி எல்லாம் சேர்ந்து பாயாசம் சரி குழம்புனாலும் சரி இந்த ஆண்களை கவர்மெண்ட் தாயார் இறந்துட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரே அடி உட்காந்து மேலே தண்ணி ஊற்றி சாப்பிட்டு அவங்க போயிடும். ஏன்னா உங்களோட மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயில் அலையில சூட்டில் பார்த்தீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சு மூளையை கறி வெயில் போயிடும். நீங்கள் நிலையில கூட அதனாலதான் திருவள்ளுவர் கேட்பானா நம்ம அந்த பச்சை ராமன் மனைவி கேட்டு வேலை செய்யணும். ஏன்னா மனைவி அவ்வளவு அறிவு. அதனால கேட்பாங்க கணவன் வீட்டுல தாய்மார்கள் கேட்டு மனைவி கேட்டு வேலைக்கு காலிருப்பாங்க. அந்த அளவுக்கு மூளை திருப்தியான அதை சிவபெருமானே பார்வதிக்கு சொல்லுவார், கேட்காது கேட்டினால் கொடுத்துருவார். அதனால பார்வதி நமஸ்காரம் பண்றவர்கள் கடவுளை அதனால அது பணிந்தது இல்லை. கணவன் மனைவி கருத்து வாழ வேண்டும். கணவனை கற்கின்ற தெய்வம் மனைவி மாத்திரம். இந்த மலர்களை மாதிரி அம்மா அப்பா குரு தெய்வம் இந்த 4 பேர் கைவிட்டு ஒரு மனுஷன் மேல இருக்கிறான். ஆனா வருஷத்துக்கு ஒரு வந்துட்டு போறாங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கைவிட்டு யார் குருதேவி கைவிட்டு தங்கை விட்டுச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கைவிட்டு அப்பா கைவிட்டு சூரிய பகவான் கைவிட்டார். அவங்க அம்மா கைவிட்டு தங்கை விட்டுச்சு. குரு போட கற்றுக் கொடுக்கல, அவரு கைவிட்டார். கடைசியில் நடுவுலே இதாக போனார். பண்ண தர்மத்தை
ஏன்னா நாலு கைவிட்டு ஒரு மனிதன் இன்னைக்கு மேல போனாலே வர கீழே வந்து படாத பாடு சொந்த கிடைக்காது நரகத்துக்கு கிடைச்சி மறுபடி சொத்துக்கு போனார். அப்ப 4 பேர் ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன பண்ணாலும் கிடைக்காது. எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்கிற வலிமை படைத்த கர்ணனுக்கு அவ்வளவு பண்ணாலே கிடைக்கும். கோதாரம், பூதாரம், சுரதாரம், ஆட்டுதாரம், கீதாரம் அத்தனை தானம் பண்ணார். அன்னதானம் பண்ணாம சார் ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா கீழே வந்து அன்னதானம் பண்ணி போயிட்டு இருக்கிறார். அத்தனை பண்ணாலும் அப்படின்னு நம்மளாம் நினைச்சு பாருங்க. ஆனால் நமக்கு இறைவர்களால் விடுவர்களால் உலக இளம்புகளுக்கு மலைகளுக்கு இங்கு அமர்ந்து வழிபாடு செய்யும் எல்லோருக்கும் சகல நலனை அருள வேண்டும் என்று ஆலயத்தின் பாசனை செய்வது சத்தியப்பேட்டை அலங்காரியுடைய திருக்கோவிலே தினமும் காலை 6 மணி அளவிலே மார்கழி பூஜை வழிபாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தினமும் நீங்கள் குடும்பத்தோடு வருகிறது. ஒரு நாள் கட்டளையாக ரூபாய் 500 செலுத்தி உங்கள் குடும்பத்தோடு வந்து மனமுருகி அவ்வாறு வேண்டி செல்லுமாறு கோரிக்கை கேட்டுக்கொள்கின்றோம். குறைந்த கட்டணத்தை எளிதாதான் அதிக நபர்கள் வந்து குடும்பத்தோடு வந்து ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற வகையிலே உங்களுடைய கட்டளைகளை அலுவலகத்தில் செலுத்தி ரசீதினை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வழிபாட்டு சென்று குடும்பத்தோடு வருகிறது வழிபட்டு செல்லுமாறு கோரிக்கை கேட்டுக்கொள்கின்றோம்.